உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பத்தி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். இறைவன் மனிதனாக வந்து தானாக மனமுவந்து அருள் கூர்ந்து நமக்குரிய அந்த பாவ பரிகாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த நிறைவேற்றின அந்த ஒரு பணி, அந்த ஒரு செய்தி, அதன் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறது. அப்போ அந்த நம்பிக்கையின் அதுதான் ஆரம்பம். இயேசு வழி ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்று நம்ம சொல்லலாம். ஆனா இது இன்னும் தொடர்ந்து நான் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பா, அல்லது இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் இன்னும் அதிகமா தெரிந்து கொள்வதற்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே வழி திருமறை தான். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு உலகத்திலேயே வேற வழியே கிடையாது, வேற எந்த புத்தகமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு புத்தகம் தான். சரிங்களா? நேர்மையா வாழ்வதற்கும், அற வழியில வாழ்வதற்கும், கடவுள் மேல பக்தியாய் வாழ்வதற்கும், பல காரியங்கள் ஞானமாய் வாழ்வதற்கும், இப்படிப்பட்ட பல காரியங்களில பல புத்தகங்கள் இருக்கிறது. சரிங்களா? ஆனால் கடவுள் மனிதனாக வந்து நமக்காக உயிர் கொடுத்து நம்முடைய நாம நிறைவேற்ற வேண்டிய அந்த பரிகாரத்தை தான் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார் என்கின்ற அந்த அருள் செய்தி இருக்கு பார்த்தீங்களா, நல்லருள் செய்தி. அதற்கு ஒரே சான்று அல்லது ஒரே வழி, அதை குறித்து அறிவதற்கு திருமறை மட்டும்தான். எனக்கு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. யோவான் அப்படின்றவர் இயேசுவினுடைய சீடர், இயேசுவோடு வாழ்ந்தவர். சரிங்களா? அந்த யோவான் அப்படிங்கிற அவர் ஒரு புக்கு மொத்தம் 4 பேர் எழுதியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தீங்கன்னா 4 பேர் எழுதியிருக்காங்க அவருடைய வாழ்க்கையை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு இருக்குது. இதுல வந்து லூக்கா வந்து யூதரே அல்ல. அவர் ஒரு கிரேக்கர். அவர் இது மாதிரி கேள்விப்பட்டு இங்க வந்து அவர் இயேசு வாழ்ந்த இடத்துல பாலஸ்தீனா அந்த பகுதியில வந்து விசாரித்து அவருடைய அம்மா கிட்ட இருந்து மற்ற சீடர்களோட தான் பேசி பழகி அவர் அதை ஒரு வரலாறு எழுதுகிறார். சரிங்களா? அடுத்தது யோவான் அப்படிங்கிறவர் இயேசுவை பற்றி அவரும் எழுதுகிறார். இது எப்படிலாம் தொகுக்கப்பட்டிருந்தது நான் தொடர்ந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, இப்போ யோவான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் அதில் ஒரு 30-31 அந்த வசனங்களில இந்த வார்த்தைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி அவர் மூலமாக ஒரு உண்மையான, ஒரு நிறைவான, ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் வசனம் போட்டிருக்கோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 30-31 ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதில் அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை, இதெல்லாம் நான் ஏன் எழுதுறேன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் அருளுகின்ற பேரின்பமான ஒரு நிறைவான முடிவில்லாத அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும், இப்ப இருந்தே நீங்க வாழ ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனையும் நான் எழுதுகிறேன் அப்படின்னா யோவான் எழுதுவாருங்க. இது அதற்கு மட்டும் இல்லை, நான் அந்த வார்த்தையை நான் முழு திருமறைக்குமே நான் பயன்படுத்த விரும்புறேங்க. சரிங்களா? அந்த அவர் சொன்ன அந்த கருத்து இருக்கு பார்த்தீங்களா, முழு வேதாந்தத்துக்குமே அது பொருந்தும். சரிங்களா? இந்த முழு வேதாகமுமே எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், அந்த அவதாரம் எடுத்து வந்த அந்த ஒரே தெய்வம் இருக்கார் இல்லைங்களா, பசுத்தமான, இதை நம்முடைய இப்போ ஞாபகம் வருதே, ஒரு அகத்தியர் அறைகூவல்ன்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி நானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குவளையத்தில் தான் உதித்து வந்து சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை அகத்தில் இருத்திவிட்டு அண்டதளம் சென்றவனை அண்டுவாயே அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் தவறாக இருந்திருக்கலாம். பட் இப்படி அந்த இறைவனுடைய அவதாரமாக வந்தது, இந்த உலகத்துல அவர் தூய்மையாக வாழ்ந்தது, தவத்தை காட்டி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த தவமாகிய பலியை நிறைவேற்றி அண்டதளம் சென்றிருக்கிறார். அன்பான சித்தர்களை இழுத்து விட்டு இங்கே உலகத்துல விட்டுட்டு சென்றிருக்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி திருமறை தான். சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இயேசு வழி ஆன்மீக வாழ்க்கை. தொடர்ந்து பேசுவோம். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.